ஹாய்ங்க, வெல்கம் டு காமாட்சி ஆண்டிக். ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நைட்டு போடுற வீடியோனால நைட்டில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் விலையெல்லாம் குறைச்சி தான் போட்டிருக்கேங்க. பாருங்கள், பார்த்துட்டு வேணுன்றவங்க கேளுங்க, புக் பண்ணுங்க. வீடியோ எல்லாத்துக்கும் லைக் பண்ணுறீங்க, இதேமாரி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு பொருளும் கொஞ்சம் கலைப்பொருளாக இருக்கணும்னு பார்த்து தான் எடுக்கிறோங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது செலக்ட் பண்ணி வாங்குங்க. இது ஒரு கஜலக்ஷ்மி விளக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. தொங்கு விளக்கு, சைட்லேயும் அழகான சிற்ப வேலைப்பாடு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேலே மாட்டுறதும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த சங்கிலி காட்டுறேன் பாருங்கள், பார்த்திங்களா? ஒரு சொம்பு மாதிரி அமைப்பில் இருக்குது. ஒரு அடி நீளம் இருக்கும், அப்படியே மாட்டுற மாதிரி. ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள், பார்த்துட்டு வேணுன்றதை உடனே புக் பண்ணுங்கள். சில பொருட்கள் எல்லாம் நான் விலை பார்த்துருப்பீங்க, அதுவும் விலை குறைச்சி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு தூக்கு, அது ஒரு தூக்கு. இது நான் போன வீடியோவில் போட்ட விலை பார்த்துருப்பீங்க. இப்போ இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 2100க்கு போட்டிருக்கேங்க. ரெண்டு தூக்குவாளியும் இதனோட கண்டிஷன் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரெண்டும் சேர்த்து 2100, 2100 ரூபாய்க்கு. அரசியலில் தூக்குங்க, ரொம்ப ரேர் பீஸு. யார் வீட்லேயே போய் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை நான் அப்படியே போட்டிருக்கேன். பாலிஷோடு இருக்குது. அடுத்ததான் நாம் பார்க்குறது ஒரு அழகான விக்னேஸ்வரருடைய அந்த சாஞ்ச கோலத்தில் ஷோஃபாவில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலை. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இரட்டை முக விநாயகர், அதாவது மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. கப்பு இருக்குது. ஒரு கேண்டில் ஸ்டாண்டுங்க, போன வீடியோவில் நினைக்கிறேன் போட்டிருந்தேன். அதெல்லாம் கூட நான் குறைச்சி போட்டிருக்கேன். இந்த வாட்டி வேணுன்றவங்க புக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம். புக் பாக்ஸுங்க, ஒருத்தவங்க கேட்டாங்க, ஆனால் என்னன்னு தெரில, அது எனக்கு புக் பண்ணலையே அப்படின்னு இருந்தது. அதனால தான் ஞாபகப்படுத்துறதுக்காக மறுபடியும் போட்டிருக்கேன். ரேட்டும் இதில் குறைச்சி போட்டிருக்கேன். 1300ங்க. புக் பாக்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. புக்கு மாதிரியே இருக்கும். அந்த காலத்தில் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு சும்மா புக்குக்கிட்டே வச்சுட்டாங்கன்னா ஒரு புத்தகம் மாதிரியே இருக்கும். அது பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் வச்சுருந்துருக்குறாங்க. ஜுவல்ஸ் போட்டு வைக்கலாம், கேஷ் வைக்கலாம், உங்களுடையது. இது ஒரு கப்புங்க, கைப்பிடியோடு உள்ள கப்பு. ஒரு 4 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான். நல்லா கனமாக இருக்குது. இதோட ரேட்டு 2100ங்க. ப்ரான்ஸுங்க, இது 2100 ரூபா. ஷாப்பில் புதுசே நல்ல ரேட்டு வருதுங்க. நீங்கள் பழசு வாங்கிக்கோங்க, இதில் ஈயம் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும், வெள்ளியம். நல்லா தெளிவாக இருக்குது. வாஷ் பண்ணிங்கன்னா நீட்டாகிடும், இந்த பிளாக் எல்லாம் போயிடும். கை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் அளவு. ஒரு 3 இன்ச்சு வாயகலாக இருக்கும். எல்லா பக்கமும் அதுக்கு தான் நான் காட்டியிருக்கேன். பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்குறது ஒரு மாவிளக்கு, அதாவது மாக்கல் விளக்கு. மாக்கல் விளக்கு. இது எனக்கு வந்ததே ரேட், நான் அதே அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா இது எங்கன்னா உடஞ்சிருச்சுன்னா யாருக்கு எல்லாம் போயிடும். இதோட ரேட்டு 550ங்க, 550 ரூபா. பழசுங்க இது. இது முறுக்கச்சு, கொக்கி முறுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முறுக்கச்சு. இது ஒரு அடி நீளம், கைப்பிடி இருக்குது. அந்த கம்பி வந்துட்டு பிரான்ஸ் தாங்க. இதோட ரேட்டு 1800ங்க, 1800. இந்த கொக்கி முறுக்கு கட்டையோட முனையில்
ஒரு டிசைன் இருக்குது. சும்மா ஒரு அந்த மத்துலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. இது ஒரு ஜக்குங்க. இதோட ரேட்டு 600, 600 ரூபா. இது பிராஸ் தான், வெள்ளை பித்தளை எல்லாம் கிடையாது, பிராஸ் தான். அது மேலே கோட்டிங் அப்படி இருக்குது. இது ஒரு சகோதரி சொன்னாங்க, இது ஃப்ளவர் வாஷ் இல்லை மேம், ஆனால் ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணலாம். என்னென்னா பன்னீர் சொம்பு தலை ஹேண்டில் காணும் அப்படின்னாங்க. ஆனால் இந்த கை வேலைப்பாடுக்காக அவங்க சொன்ன மாதிரி நானும் அதுதான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், ஃப்ளவர் வாஷ் மாதிரி பயன்படுத்தலாம். 750 ரூபாங்க அந்த ஃப்ளவர் வாஷோட ரேட்டு. இது பார்த்திங்கன்னா வார்ப்பு கொக்கி, இதோட ரேட்டு 1300, 1300 ரூபா. ரம்ஜானுக்காக உங்களுக்கு நான் இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க 1200 போடலாம். அது இது குதிரை விளக்குங்க, 2400ங்க. 2 இருக்குங்க, சின்னதாக இருக்கிறதும் பெருசாக இருக்கிறதும் ஒரே வெயிட்டு தான். ஆனால் இது அகலமாக இருக்குது, அது சின்னதாக இருக்குது. டிசைன் பாருங்கள், இதெல்லாம் பழைய மாடல். இப்போ இல்லைங்க, இதெல்லாம் கிடைக்கிறது ஒன்று ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய தேவையில்லை, ஒன்று ஒன்று நம்ம வீட்லேயும் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரெண்டும் ஒவ்வொரு பீஸும் 2400, 2400 ரூபா. இது வெத்தலை பெட்டிங்க. வெத்தலை பெட்டின்றதோட ஜுவல் பாக்ஸ் என்ன சொல்கிறாங்க எல்லோரும், எல்லாம் நகைப்பெட்டி அப்படின்றாங்க. எப்படி இருக்கோ அப்படியே தாங்க அனுப்புவேன். ஓரமெல்லாம் பார்த்துக்கோங்க. இதோட ரேட்டு 2400. வெத்தலை பெட்டியோட ரேட்டு 2400, 2400 ரூபா. நல்லா நீட்டாக இருக்குங்க, எந்த குறைபாடும் இல்லை, அருமையாக இருக்குது. மூடுறது இடம் பூட்டு போடுற மாதிரி இருக்குது. என்னோட பாதம் கூட ரொம்ப அழகாக இருக்கும், காட்டுறேன் இருங்க. கீழே தரையை தொடாமல் பாதம் வச்சு, பிள்ளையார் மனைக்கெல்லாம் பாதம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குங்க, விடியும் அழகாக இருக்குது. ஓப்பன் பண்ணியும் காட்டியிருக்கேன், தெளிவாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இது ஒரு என்ன சொல்லுவோம், கோவிலுக்கெல்லாம் கொண்டு போகிற பூ தூக்குங்க. பூஜா பாத்திரம்னு சொல்லலாம், பூஜா தூக்குன்னு சொல்லலாம், பூஜா கூடைன்னு சொல்லுவாங்க. இதோட ரேட்டு 1200ங்க, 1200 ரூபா. டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது, மயில் இருக்குது. 2 பக்கமும் பிடி மடக்கிற மாதிரி இருக்குது, இந்த பக்கமும் மடக்கலாம் அந்த பக்கமும் மடக்கலாம். 1200 ரூபாங்க, 1200 ரூபா. இது இன்னொரு மக்குங்க, அது நம்ம 2100 பார்த்தோம் இல்லையா, இது 1900, 1900 ரூபா. இது வெயிட் இருக்குங்க, கனமாக இருக்குது, நல்ல பழைய பிரான்ஸு, புது பிரான்ஸே அந்த ரேட்டு சொல்கிறாங்க. இது கேண்டில் ஸ்டாண்டுங்க, லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன் நான், இப்போ சொன்ன ரேட்டு வேறு, இப்போ நான் சொல்கிற ரேட்டு வேறு. 1900, 1900 ரூபா. யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஒரு அடி ஒரு ஸ்கேல் அளவு இருக்குங்க. தூபம் வைக்கலாங்க, நாம் தூபம் வச்சுட்டு அதுக்குள்ளே தூபத்தட்டு வரும் இல்லைங்களா, ஸ்டீல் தட்டு, அதை வச்சுட்டு அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா கேக் பேனுங்க, 2 கிலோ 400 கிராம் இருக்குங்க. இதோட வெயிட்டு 2 கிலோ 400 கிராம் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5400, 5400 ரூபா. டிசைனாக பணியாரம் கூட சுட்டுக்கலாங்க, அதில் பணியாரம் கூட சுடலாம், ஊற்றிட்டு நல்லா ரேட்டு ஊற்றலாம். கேக் பேன் அப்படின்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க. வார்ப்பு பிரான்ஸுங்க அது.
ஒவ்வொரு பொருளும் பார்க்கும்போது ஆசையாக பாருங்கள். பார்த்ததெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எது நமக்கு தேவையோ அதை நீங்கள் புக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகருங்க. அப்படியே ஒரு திண்டு மேலே கையை வச்சுக்கிட்டு, வலது கையை, இடது கையை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு, அந்த ஜடையை அவருடைய அந்த துதிக்கையில் பிடிச்சி அவ்வளோ அழகாக இருக்குது. டிசைன்லாம் ஒவ்வொன்றும் ஜூம் பண்ணி பாருங்கள் நீங்கள். நான் அதுக்கு தான் அந்த பக்கம் இந்த பக்கம்னு காட்டுறேன். அங்கணம், கையில் ஆபரணம், வஸ்திரம், தொந்தி, என்ன சொல்கிறது, அவ்வளவும் அவ்வளோ அழகாக, கால் மேலே கால், சூப்பராக இருக்குங்க. சிம்ஹாசனம் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே சாஞ்சு படுத்திருக்காரு. அதில் அவரோட முடியே தும்பிக்கையில் பிடிச்சிருக்காரு. நல்லா வெயிட் 1.5 கிலோ வெயிட் இருக்குங்க. 1 கிலோ 500 கிராம் கிட்டே இருக்குது. அடுத்ததை நாம் பார்க்குறது மிரர் டிசைன் விநாயகர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. பார்க்குறதுக்கு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்குன்றதுக்காக அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் தும்பிக்கை திரும்பினது ஆப்போசிட்டில் இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. இது பின்னாடி ஜடை, 2 பேருக்கும் ஒரே தலை, ஒரே அந்த சிகை அலங்காரம். தலை 2 தான் இருக்குது, 2 இருக்குது. பீடம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. யார் புக் பண்ணுறீங்க, யார் வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறோ அங்கே தான் போவார். இதை பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் இருக்குங்க. விநாயகரோட கையில் மோதகம் வச்ச கை ஒன்று, அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணுற கை ஒன்று, இந்த பக்கம் சங்கு, அந்த பக்கம் சக்கரம். சங்கு சக்கரத்தோடு இருக்கார். சங்கு சக்கரம் தானே அது, நீங்களே பார்த்துட்டு எனக்கு யாராவது மெசேஜ் பண்ணுங்கள். அழகாக இருக்குங்க. இது 1.5 கிலோ இருக்காது, இது கொஞ்சம் அதை விட கம்மி தான். எடை உயரம் வந்துட்டு இது ஒரு 5-5.5 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான். அது 6 இன்ச்சு இருக்கும். எடை வேணால் கேளுங்க, இதுக்கு சொல்கிறேன் நான். அது 1.5 கிலோ தான், 1500 கிராம் இருக்குது. இது முந்தி போட்டது தாங்க. சரி, இது போயிடணும், மூவ் பண்ணிடணுன்றதுக்காக நான் கொடுக்குறேன். 3400. யாருக்கு வேணுமோ புக் பண்ணுங்கள். நல்ல தள்ளுபடி போட்டிருக்கோம் அதை ரம்ஜானுக்காக. ரம்ஜான் ஆஃபர், புக் பண்ணுங்கள். இது தோசை கரண்டி 1200. ஒன்றா பாருங்கள், பார்த்துட்டு வேணுன்றதை புக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு எண்ணங்களை புதுசாக எடுத்துக்கோங்க. அதன்படி நடக்கிறதுக்கு பழகுங்க. இந்த ரம்ஜானுக்கு நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதன்படி கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. கரண்டிங்க, 2 கரண்டி 2 போடுறேன். 4 போட்டால் மொத்தமாக எடுக்க முடியலன்றதுனால இதை நான் போட்டிருக்கேன். 1500. இந்த 2 கரண்டியும் சட்னி கரண்டி தான், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொன்றா தேடி தேடி எடுத்து வச்சேன், அதனால் போட்டிருக்கேன். 1500, 1500 ரூபாய் ரெண்டும். அதே மாதிரி இந்த ரெண்டும் 1500 ரூபாய். 2 கரண்டியாக போடுறேன். ஒரு பெரிய கரண்டி, ஒரு சின்ன கரண்டி. இது 2 கரண்டி. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 1400, 1400 ரூபாய். 2 செட்டு 1500, 1500. 3வது செட்டு 1400ங்க. எல்லாமே பிரான்ஸ் தான், எதுவும் பித்தளை இல்லை, எல்லாமே வெண்கலம். காமாட்சி ஆண்டிக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூங்க.